வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் கமெண்ட் ஷோ. சார் வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ். சார் இன்னைக்கு கமெண்ட் ஷோல ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம வாசகர்கள் கொடுத்துருக்காங்க சார். அதெல்லாம் பார்த்துடலாமா சார்? நிச்சயமா பார்க்கலாம் சார். முதல் கேள்வி முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார். பங்குச்சந்தை தலைகீழாக சரிந்துள்ளது, இனிமேலும் இறங்குவதற்கு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் டோன்ட் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த அச்சம் சரியா சார்? அதாவது இது ஒரு ஜெனரலா நிறைய இருக்கு ஃபீலிங்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அவரை கான்ட்ராடிக்ட் பண்ணிருக்காரு. பங்குச்சந்தை தலைகளாக சரிந்துள்ளது, ரொம்ப இறங்கி இருக்கு, இனிமேல் இறங்குவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு. இனிமேல் இறங்குவதற்கு ஒன்றும் இல்லைன்னா அப்ப வாங்கணும்ல நம்ம இனிமே. அப்ப இனிமே மேல ஏறதுக்கான வாய்ப்பு தானே அதிகம். அஸ்யூமிங் தட் வாட் ஹி சேஸ் இஸ் கரெக்ட். ஐ டோன்ட் அக்ரி வித் தட் வாட் ஹி சேஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட் கரெக்ட். நான் அது கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா யாருக்கும் தெரியாது, மார்க்கெட்டை கெஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேல இனிமே இறங்கவே இறங்காதா அல்லது இறங்குமா. நம்ம என்னுடைய கணிப்பு படி இறங்கணும்னு நம்ம 2-3 மாசம் முன்னால் நினைச்சோம், இறங்கிட்டு இருக்கு. இன்னும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். பட் நானும் தவறா இருக்கலாம். பட் இதுக்கு மேல இறங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு யாரும் அப்படி உறுதியா சொல்ல முடியும்னா எல்லாருமே முடிவு பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு முடிவு இருந்தா வாங்கிட்டு தான் போகணும். அதனால நீங்க இது அதே மாதிரி மார்க்கெட்ல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போட்ட பணம் கிடைக்குமான்னா அந்த மாதிரி கேரண்டி யாருமே கொடுக்கறது இல்ல. எங்கேயுமே இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் கிடைக்கும்னு. அதனாலதான் அது ரிஸ்க்னு சொல்றோம். அதனாலதான் அதுல ரிட்டர்ன் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை புரிஞ்சவங்க மட்டும் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு அந்த ஏற்ற இறக்கத்திற்கு, அதீத ஏற்ற இறக்கத்திற்கு மனநிலை சரி, நம்ம அதுக்கு அது ஏற்பக்கூடிய மனநிலை நமக்கு இல்லைன்னா நம்ம பங்குச்சந்தை பக்கம் வராம இருக்கிறது நல்லது. அதனால யாருக்கும் இழப்பு இல்லை. ஓகே, நமக்கு இழப்பு இல்லை. சார் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். குட்டி சுட்டி அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காரு. ஏற்கனவே கம்பெனிஸ் தனது லாபத்துக்கு டாக்ஸ் கட்டிடுறாங்க, அந்த ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக பிரிச்சு கொடுக்குறாங்க, மறுபடியும் டாக்ஸ் போடுறது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு நிதியமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு நிறுவனம் நம்ம பணம் போட்டு தான் அந்த நிறுவனத்தை நடத்துறோம். நம்முடைய பங்குகள், நம்ம போட்ட பணம் தான் பங்குகளா இருக்காங்க. அந்த பங்குகளை வச்சுதான், அந்த மூலதனத்தை வச்சுதான் நிறுவனத்தை நடத்துறாங்க. வரக்கூடிய லாபத்துக்கு ஜிஎஸ்டி, அந்த பொருட்களை வாங்கும் பொழுது ஜிஎஸ்டி கட்டிடுறாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய லாபத்திற்கு டாக்ஸும் கட்டிடுறாங்க. அதைத்தான் பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ இட்ஸ் ஆல்ரெடி டாக்ஸ்ட் அமௌண்ட். அதுக்கு எப்படி நமக்கு டாக்ஸ் போடலாம்? பட் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உன்னுடைய கையில வரும்பொழுது அது உனக்கான வருமானம், அது உனக்கான வருமானத்திற்கு நீ வரி கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய மேலை நாடுகள்ல, இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல அந்தந்த மாநிலங்கள் வரி போடுறாங்க. இந்த டைரக்ட் டாக்ஸே கூட சில மாநிலங்கள் போடுறாங்க. சில மாநிலங்கள்ல டைரக்ட் டாக்ஸே கிடையாது. 22 மாநிலங்கள்ல பிக்சட் ரேட்டு, லோ ரேட்டு 3%, 4% அந்த மாதிரி இருக்குன்னு வாஷிங்டன் போஸ்ட்ல 2-3 நாட்களுக்கு முன்பு ஒப்பீனியன்ல தலையங்கம் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வேஜஸ் ஆர் நாட் டாக்ஸ். அதாவது நீங்க வேஜஸா, சம்பளமாக வாங்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு டாக்ஸ் கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் அதை மூலதனம் செய்து மூலதனத்துல வரக்கூடிய ஆதாயம், அதுல வரக்கூடிய டிவிடெண்ட், அதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்கு, மத்ததுக்கெல்லாம் இருக்கு. வேஜஸுக்கு டாக்ஸ் இல்ல பல மாநிலங்கள்ல. ஏன்னா அது நீ சம்பாதிக்கிறதே அந்த நிறுவனம் டாக்ஸ் எல்லாம் கட்டி மிச்ச அமௌண்ட்ல தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா சேலரியுமே டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக மிச்சம் வர்ற அமௌண்ட்ல தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ நியாயமான கேள்வி. பட் அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும். அந்த வருமானம் வருவதற்கு சுலபமானது முதல்ல மறைமுக வரி. அது சென்ட்ரல் எக்ஸைஸா இருந்தது, வேட்டா இருந்தது, சேல்ஸ் டாக்ஸா இருந்தது, இப்போ ஜிஎஸ்டியா மாறிடுச்சு. அதற்கு அடுத்து இன்கம் டாக்ஸ். அதனால இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு மாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளர் ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்யறாரு. அந்த ரிஸ்க்கு சில லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிவிடெண்ட் இன்கமுக்கும் ஒரு பகுதி, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 18 சிறு முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு அவ்வளவுதான் வரும். ஒரு சாதாரண சிறு முதலீட்டாளர்கள் போட்டிருக்கக்கூடிய பணம் 10 லட்சம் 20 லட்சம் இருக்கும். அதுக்கு டிவிடெண்ட் ஒன்றும் 10,000 மேல வரப்போறது இல்லை. சோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப நம்ம இந்த டாக்ஸ் எவ்வளவு பிடிக்கிறாங்க இதெல்லாம் கணக்குல வச்சுட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை போடணும் சார். 5,000 ரூபாய்க்கு மேல டிவிடெண்ட் ஒரே நிறுவனத்துல இருந்து ஒரு தனி நபருக்கு வந்தா அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்கிறது போன தடவை நம்ம பார்த்தோம். போன கொஸ்டின் ஆன்சர் நம்ம கேள்வி பதில் நம்ம பேசணும், கமெண்ட் செக்ஷன்ல பேசணும். 5,000க்குள்ள இருந்தா டிடிஎஸ் கிடையாது. பட் உங்க வருமானத்தோடு சேர்த்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு அந்த 7 லட்சத்துக்குள்ள இருந்தா அதுக்கு இன்கம் டாக்ஸ் வராது. 7க்கு மேல இருந்தா டாக்ஸ் வரும். என்ன டாக்ஸோ அந்த டாக்ஸ் வரும். நீங்க சொல்றது புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் எடுக்குது சார். அப்படி இருக்கு சார் உங்க டாக்ஸ் சிஸ்டம். இல்ல, பட் ஆனா ஒண்ணு சொல்றேன். நமக்கு சில அதீத மத்த வழக்கத்தை விட அதிகமான வருமானமோ அல்லது ஒரு இது வேணும்னா நம்ம அதற்கான ஒரு ஹோம்ஒர்க்கை பண்ணணுங்கிறத நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இனியவன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சார். உற்பத்தியாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், சேவை வழங்குனர்கள், இப்படி எல்லாருமே ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுத்துடுறாங்க. ஆனா ஏன் இறுதியாக நுகர்வோருக்கு அந்த பலன்கள் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். வாடிக்கையாளர்களே எல்லா சுமையும் தாங்கணுமா?
அப்படின்ற மாதிரி இருக்கு சார் அவருடைய கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு, சுவாரஸ்யமான கேள்வி. என்ன அப்ப அவருக்கும் கொடுத்துட்டா அப்புறம் யார் டாக்ஸ் கட்டுவா? டாக்ஸ் அப்ப அவர் கேட்கறது கிட்டத்தட்ட ஜீரோ டாக்ஸ் மாதிரி. அந்த இன்டைரக்ட் டாக்ஸே இருக்கக்கூடாதுங்கிறாரு. சென்ட்ரல் எக்ஸைஸோ கஸ்டம்ஸோ அல்லது ஜிஎஸ்டியோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி அல்டிமேட்டா ஒருத்தர் டாக்ஸ் கட்டணும். அது யாரு? அது கடைசி வாடிக்கையாளர் தான். அதுதான் எப்போதுமே. இந்த இடையில இருக்கவங்க இந்த வாடிக்கையாளருக்காக அந்த பொருளை உற்பத்தி பண்றாங்க. அந்த உற்பத்தி பண்ண பொருளுக்கான ரா மெட்டீரியல் வாங்கும் போது ஒரு டேக்ஸ் கட்டுறாங்க. முன்னால கூட்டு டாக்ஸா இருக்கும். அதாவது வாங்க 100 ரூபாய்க்கு பொருளுக்கு 10 ரூபாய் டாக்ஸ் போட்டு 110 ரூபாய் அடக்க விலையில அந்த இன்புட்டை போட்டு அவங்க ஒரு பொருள் பண்ணும் பொழுது 200 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 200க்கு டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படின்னா இந்த 200க்கு போடுற டாக்ஸ்ல இந்த 10 ரூபாய் கழிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனா அந்த இன்புட்ங்கிறது சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இதுலயும் இருந்தது, வேட்ல இருந்தது, இப்பவும் இருக்கு. மாடிஃபைட் வேட்ல இருந்தது, இப்ப இருக்குது. சோ அந்த இன்புட்டை எடுத்துக்கிறாங்க. எடுத்தது போக மிச்சம் இருந்தா அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க. அவங்க கட்டாமையெல்லாம் இல்ல. அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டணும், 8,000 ரூபாய் வந்து இந்த இன்புட் எடுத்துட்டாங்கன்னா 2,000 ரூபாய் டாக்ஸை கட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் யாராவது ஒரு ஆள் அல்டிமேட்டா டாக்ஸ் கட்டி ஆகணும். அவங்களுடைய பயன்பாடுகளுக்கு வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். பட் அடுத்தவங்களுடைய பயன்பாடுகளுக்காக ஒரு மூலப்பொருளை வாங்கி நான் உற்பத்தி பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி விற்கிறேன்னா அந்த மூலப்பொருளுக்கான ஜிஎஸ்டியை நான் வந்து இன்புட்டா எடுத்துக்கலாம். வேல்யூ அடிஷனுக்கு இல்ல. அதுக்குள்ளதை நான் கட்டித்தான் ஆகணும். அவங்களுக்கு அதை வந்து நம்ம வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வாங்குறோம். வாடிக்கையாளர் வந்து ஒரு நிறுவனமாக சிறு குறு நிறுவனமா இருந்தா அவரும் இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கலாம். தனிநபர் மட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் வரி கட்டி ஆகணும்ல. அந்த மாதிரி தான் இது கணக்குல போகும். நம்ம என்ன இப்படி இருக்கலாம்னா அது ஏன் சார் நானா இருக்கணும்னு ஒரு சாமானிய மக்கள் கேட்கலாம். அதனாலதான் நம்ம நிகழ்ச்சியில பலமுறை திரும்ப சொல்லியிருக்கோம். நேரடி வரி விதிப்பு குறைக்கிறாங்களோ இல்லையோ, மறைமுக வரி விதிப்பு வந்து சம்பாதிக்காதவங்களையும் செலவு செய்யக்கூடிய எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. அதனால அந்த 18% 12% இருக்கிறதெல்லாம் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சார் அடுத்த கேள்வி ரித்விக் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டாக் அபவுட் வாட் இஃப் த மார்க்கெட் கிராஷஸ் ஆஃப்டர் 10 years அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். வேற ஏதாவது அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க சார். மார்க்கெட் ஏன் 10 years கழிச்சு கிராஷ் ஆகுது? ஏன் 5 வருஷத்துல கூட கிராஷ் ஆகலாம், 2 வருஷத்துல கூட கிராஷ் ஆகலாம், நாளை கூட கிராஷ் ஆகலாம். நம்ம கையில இல்ல, அது நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணணும்னு சொல்றோம். மிட்டிகேட்டிங் த ரிஸ்க்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்கை அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க வாங்குற தங்கம் கூட கடையில 24 கேரட் தங்கம் 22 கேரட் தங்கம் வாங்குறதுக்கு என்ன உறுதி இருக்கு? எதுவுமே உறுதி கிடையாது. பல கடைகள்ல நம்ம இப்ப டெரிவேட்டிவ் போட்டு கொடுத்தா கூட பட் பல இதுல வந்து நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எந்த உறுதியும் கிடையாது. ஏமாத்துட்டாங்கன்னா ஏமாத்துனது 5 வருஷம் கழிச்சு தெரியும், விற்க போறப்ப தெரியும். எதுவுமே கேரண்டி கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா எதுலையுமே மொத்தமாக ஒட்டுமொத்த மூலதனத்தையும் போடாதீங்க. பங்குச்சந்தையில எல்லா பணத்தையும் போடாதீங்க. டைவர்சிஃபை அசெட் அலோகேஷன் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் அசெட்ஸ்ல போடுங்க. கோல்டுங்கிற அசெட்ல போடுங்க, சில்வருங்கிற அசெட்ல போடுங்க, ரியல் எஸ்டேட்டுங்கிற அசெட்ல போடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து பங்குச்சந்தைங்கிற ஒரு அசெட்லயும் போடுங்க. எல்லா பணத்தையும் நான் பங்குச்சந்தையில தான் போடுவேன், ஏன்னா அதுலதான் அதிக லாபம் கிடைக்குதுன்னு போட்டா பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது எல்லா பணமும் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால அசெட் அலோகேஷன் இஸ் தி ஒன்லி வே. அண்ட் அதுலயே ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருது. அந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம என்பிஎஸ் வித்யாவை பத்தி பேசணும், கோல்ட பத்தி நம்ம பேசியிருக்கோம், சாவரின் கோல்ட் பாண்டை பத்தி பேசியிருக்கோம். இது அன்றாட சந்தை நிலவரம்ங்கிறதுனால பங்குச்சந்தையை பத்தி அதிகம் பேசணும். வரக்கூடிய நாட்கள்ல மற்ற அசெட் கிளாஸஸ் பத்தியும் ஒன்னொன்னு மெதுவா பேச ஆரம்பிக்கலாம் நம்ம வீக்கெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். Central government employees can invest like common people are. Is there any specific restrictions or rules for central government employees? மத்திய அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது தனி விதிகள் இருக்கா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சார். ஷேர் மார்க்கெட்னா நம்ம அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும், தடை எதுவும் கிடையாது, பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரினா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அவங்க முதலீடு செய்யறதுக்கு, அதாவது நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பிட்ட அளவு வரைக்கும். அந்த அளவை தாண்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்கு. ஆனுவல் ரிப்போர்ட்டிங், ஒரு பீரியாடிக்கல் ரிப்போர்ட்டிங் இருக்கு. அவர் அரசு ஊழியரா இருக்கிறதுனால அவருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். பீரியாடிக்கல் ரிப்போர்ட்டிங் இருக்கு, அதுல சொல்லணும். அதுவும் அந்த அளவை தாண்டும் பொழுது முன் அனுமதி பெறணும். குறிப்பிட்ட அளவை தாண்டும் பொழுது முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து முன்பு ஒரு அளவு இருந்தது. ரொம்ப நாட்களுக்கு முன்பு என்ன நினைவு இருக்கிறது, மாநில அரசு ஊழியர்களுக்கு இது உண்டு, 50,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது. அதற்கு பிறகு இப்ப 2019 ஒரு சர்க்குலர் வந்தது. அதுல என்ன மாத்திருக்காங்கன்னா, ஏன்னா ஒரு 50,000 ரூபாய் வந்து ஒரு பெரிய அலுவலருக்கும் அதே 50,000, கடைநிலை ஊழியருக்கும் அதே 50,000 இருக்க முடியாது இல்லையா? அதனால அதை வந்து 6 மாத சம்பளம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பீரியட் இருக்கு. நம்ம அந்த சர்க்குலர் நம்ம கரெக்டா பார்த்தாருன்னா தெரியும். இதுல ரொம்ப குறிப்பா அவங்க எதை கவனிக்கணும்னா, எதை அவங்க ரெஃபர் பண்ணணும்னா சர்வீஸ் ரூல்ஸ். மத்திய அரசு ஊழியர்களுக்கு சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு. அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் அந்த வேலைக்கு சேரும் பொழுது அவங்களுக்கு காமனா எல்லாருக்குமே இருக்குது. அதுல துறை வாரியாக சில பேருக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதுல என்ன சொல்லி இருக்குங்கிறத பார்க்கணும். அதனால நம்ம பொதுவா எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு பொதுவாக சொல்லணும்னா, yes, there is no ban on investment, they can invest. But how much they can invest, எவ்வளவு இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கறதுலாம் அவங்களுடைய சர்வீஸ் ரூல்ஸ்ல கிளியரா கொடுத்திருக்கும். அந்தந்த துறை வாரியாக அந்தந்த துறை சார்ந்தவங்க. இதுல ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை அவாய்ட் பண்ணணும். உதாரணமாக நான் வந்து ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் இன்ஜினியரா இருக்கேன். நான் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க போறேன், ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒரு நிறுவனத்திற்கு. அந்த நிறுவனத்துடைய பங்குகளை நான் திடீர்னு முதலீடு செய்யறேன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் a கான்ஃபிளிக்ட். அந்த தகவல் அடிப்படையில அடுத்த மாசம் கொடுக்க போறோம் அல்லது இதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்குங்கிற அடிப்படையில் நான் முதலீடு செய்யறேன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் a கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இட் will be questioned. அது கேள்வி கேட்கப்படும். அதுக்கு பதில் திருப்திகரமா இல்லைன்னா தண்டனைக்கு உட்படுத்தப்படும். அதனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நீண்ட கால அடிப்படையில் அதே மாதிரி டே ட்ரேடிங், இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்கிறது, டெரிவேட்டிவ் ட்ரேட் பண்றது, நாளைக்கு விற்கிறது, இதெல்லாம் முடியாது. சோ இதுக்கெல்லாம் சில கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சர்வீஸ் ரூல்ஸ் அந்த கைட்லைன்ஸை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். சார், இந்த கோல்டு பீஸ் அப்படின்ற முறையில இந்த தங்கத்துக்கு நிகரான அந்த யூனிட்ஸ் வாங்குறோம் சார். அப்ப தங்கத்துக்கு நிகரானது அப்படின்னு நம்ம கருதும் போது அப்ப அதை வச்சு நம்மளால அடகு வச்சு ஒரு கடனோ ஏதோ ஒன்று வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். நிச்சயமா தங்கத்துக்கு நிகராகத்தான் அதை கருத வேண்டும் என்று வங்கிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதே அளவு மார்ஜின், அதே அளவு வட்டி அப்படித்தான் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான வங்கிகள் அதை பின்பற்றுவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, பட் டெக்னிக்கலி ஆஸ் பர் த ரூல்ஸ் அது வந்து சாவரின் கோல்ட் பாண்டுக்கு எதிராக வங்கிகள் கடன் கொடுக்கலாம். அதை தங்கமாகவே பாவித்து கடன் கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் சொல்ல போனா அது வந்து மத்திய அரசினுடையது, ரிசர்வ் வங்கி கொடுத்த பாண்ட் அது. அதுக்கு மேல ஒரு பாதுகாப்புங்கிறது என்ன இருக்க போகிறது? அதுக்கு 2.5% வருஷத்துக்கு வருமானம் வேற வருது. அதனால அதுக்கு கடன் கொடுக்கணும். அதுக்கான வட்டியும் மிக குறைவாக இருக்கும். அது ஒரே ஒரு கண்டிஷன், அது வந்து டிமேட்ல இருக்கணும். அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து சில பேர் இன்னும் பிசிக்கல் செக்யூரிட்டாவும் சில பேர் வச்சிருக்கதான் நான் கேள்விப்படுறேன். பட் டிமேட்ல இருக்கணும். அப்ப வங்கிகள் அதை எளிதாக அதை ஏத்துக்குவாங்க. இப்போ கோல்டு பீஸை நான் வந்து கொடுத்து கடன் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும் சார்? சப்மிட் பண்ணணும், என்ன கொடுக்கணும் சார்? நம்ம டிமேட் அக்கௌண்ட் டிபிட்ட கேட்டீங்கன்னா பிளட்ஜ் கிரியேஷன் அதுக்குள்ள ஒரு ஃபார்ம் இருக்கும், பிளட்ஜ் கிரியேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை கொடுத்தோம்னா அவங்க அதை பிளட்ஜ் கிரியேட் பண்ணி பேங்க்குக்கு ஃபேவரா பிளட்ஜ் கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அந்த கோல்டு பீஸை நம்ம விற்க முடியாது. அது மேல லீன் வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணிருக்கோம் அவங்க பேர்ல. சோ அவங்களுக்கு சொந்தமானது அது. நம்ம கடனை முழுவதும் அடைத்த பிறகு அந்த லீனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிளட்ஜ் அன்பிளட்ஜ் பண்ணிட்டு நம்ம அதை விற்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ், அவங்களுடைய கடனுக்கு தேவையான பேப்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கான வட்டியுமே வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லோவா தான் இருக்கும். சார், கவின் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார். சார், உங்களுடைய போர்ட்ஃபோலியோல என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமே அப்படின்னு கேட்கிறாரு சார். சரி, இது முதல்ல வந்து நம்ம இந்த காப்பி அடிக்கிறத நிறுத்தணும். ஏன்னா எதுக்கான தவறா நினைச்சுக்க வேண்டாம். நான் எனக்கு என்னுடைய ரிஸ்க் அப்பிடைட் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய புரிதல்கள் வேற மாதிரி இருக்கும், நான் வளர்ந்த சூழல் வேற மாதிரி இருக்கும். எனக்கு 10-12 வயசுல இருந்து நான் பங்குகளோடு வளர்ந்தவன். தந்தை பங்கு சந்தையில ட்ரேட் பண்றவர். அப்படி அதுக்கு எப்படி டிவிடெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, எல்லாமே. அப்ப என்னுடைய ரிஸ்க் அப்பிடைட் வேற, ஒரு சாமானிய முதலீட்டாளரோடது வேறையா இருக்கும். என்னை விட அதிகமா ரிஸ்க் எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதனால இதை கேட்கறது ஏன்னா உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 2020 வந்து பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பொழுது யாருமே வந்து கண்டுக்காத ஒரு பங்கு ஐடிசி. மீம் ஸ்டாக்னு சொல்றது. அது மீம் ஸ்டாக் தெரியல, மீம்ஸ் பண்றது. ஐடிசி வச்சு மீம்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஐடிசி கார் மாதிரியாகவும் அதை விட சைக்கிளே ஓவர்டேக் பண்ணிட்டு போற மாதிரி போட்டோ போடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா பங்கும் ஏறிக்கிட்டு இருக்கு, ஐடிசி ஏற மாட்டேங்குதுன்னு. அந்த ஒரு சூழல்ல நான் ஐடிசி மீது அதிக நம்பிக்கை வைத்து அந்த பங்கை நான் வாங்கினேன். ஓகே, அப்ப அதே அடிப்படைகள்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி வாங்குறீங்க. 10,000 கோடி கேஷ் ஃப்ளோ இருக்குது. டிவிடெண்டே 11 ரூபா 10 ரூபா கொடுக்குறாங்க 200 ரூபாய் பங்குக்கு. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? டவுன் சைட் ரொம்ப மினிமல். என்னைக்காவது ஒரு நாள் ஏறும். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அது ஒரு 4 மடங்கு போனால் கூட எனக்கு சந்தோஷம்னு. ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளே அது 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருச்சு. இப்ப ஐடிசி ஹோட்டல் பங்கு வேற பிரிச்சு கொடுக்குறாங்க. டிவிடெண்டே வந்து 50 ரூபாய்க்கு மேல இந்த 5 ஆண்டுகள்ல வந்திருக்கும். சோ இது எதிர்பாராமல் நிகழ்ந்தது. நான் வந்து என்னுடைய ஒரு திறமை, நான் ஹியூமிலிட்டினால சொல்லல, அம்பலெல்லாம் சொல்லல. நான் உண்மையிலேயே இது வந்து உடனடியாக ஏறும், ஒரு 2-3 ஆண்டுகள் ஏறும் எதிர்பார்க்கல. 2 ஆண்டுகள் வந்து படுத்த படுக்கையா இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, நோய்வாய்ப்பட்டு இருந்த மாதிரி இருந்தது இந்த பங்கு. போறவங்க வரவங்க எல்லாம் ஏறி மிதிக்கிற மாதிரியான ஒரு பங்கா இருந்தது. எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அதை பார்த்து. என்ன அந்த வடிவேல் அடி வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருந்தது. அப்ப அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் இந்த பங்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னா 2 வருஷம் நீங்களும் என்ன பார்த்து எல்லாருமே சிரிச்சிருப்பீங்க. என்ன சார் எல்லா ஷேரும் ஏறுது, இது ஏறவே இல்லைன்னு. இதே மாதிரி யாருமே கண்டுக்காத ஒரு பங்கு ஏடி பேரின்னு ஒரு பங்கு நான் வந்து 150 ரூபாய் அந்த மாதிரி லெவல்ல எல்லாம் வாங்கினேன் நிறைய பேருக்கு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது 900 ரூபாய். ஆனா அதை விட அதிகமா போகக்கூடிய பங்குன்னு சொல்லப்பட்ட பங்குகள் எல்லாம் அதுல பாதி கூட ஏறல. சோ கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய நல்ல தரமான நிர்வாகிகள், நிர்வாகம் உள்ள பங்குகளை நம்ம வந்து அந்த ஒரு மோசமான ஒரு சூழல்ல வாங்கணும்னா, பங்குச்சந்தை இருக்கக்கூடிய சூழல்ல வாங்கினோம்னா
நீண்ட கால அடிப்படையில் நமக்கு அது ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தவங்களுடைய போர்ட்போலியோவை மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற போர்ட்போலியோ வச்சுக்கிட்டு அதே நானும் இன்வெஸ்ட் பண்ணா அதே வருமானம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நான் இன்வெஸ்ட் பண்ணது 200 ரூபாய், இன்னைக்கு நீங்க ஐடிசியை வாங்க போனா 450 ரூபாய். இப்ப இன்னைக்கு 450 ரூபாய்க்கு அது நல்ல பங்கா இல்லையாங்கிறது வேற கேள்வி, நம்ம அது தனியா பார்க்கணும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தாரு நம்ம சிங்கிள் ஸ்டாக்கை பத்தி சொல்லுங்கன்னு. இன்னைக்கு தேதிக்கு தனிப்பட்ட பங்குகளை பத்தி வாங்கலாம் விற்கலாம்னு விவாதிக்க கூடாதுங்கிறது நமக்கு செபியினுடைய கடுமையான சட்ட திட்டங்கள். அதை பத்தி பேசுறதுக்கு அனுமதி பெற்ற போர்ட்போலியோ மேனேஜர்ஸ்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள அதிகம் பேர் பேசுறதுக்கு வர்றது இல்லை. அந்த மாதிரி யாராவது வந்தால் அவங்க கருத்துக்களை கேட்டு நம்ம பிற்காலத்துல நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது போட முயற்சி செய்வோம். பட் நானோ சிபியோ வெங்கடேஷோ நம்ம அதை பத்தி அதிக அளவுல தனிப்பட்ட பங்குகளை பத்தி இதுக்கு மேல விவாதிக்க முடியாது. சார், இந்த டாபிக் உள்ள வந்ததுனால கேட்கிறேன் சார். நீங்க ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த பங்குச்சந்தை சார்ந்த இந்த விஷயத்துல இருக்கீங்களா சார்? ஆமா, நீங்க இந்த பங்குச்சந்தை பற்றின புரிதல் முழுமையாக அடையறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு சார் உங்களுக்கு? நான் ஏன்னா ஒரு பிகினரா இப்பதான் வரேன். ஓகே, correct. நான் என்ன ஒரு தைரியத்துல எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க சார். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பங்குச்சந்தையில அனுபவம் மிக்கவர்களை கேட்டீங்கன்னா 2 மிகப்பெரிய ஏற்றம், 2 மிகப்பெரிய வீழ்ச்சி, இதை சந்தித்த பிறகு உங்க மனநிலை திரும்பவும் பங்குச்சந்தைக்கு ஏற்றதாக இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஓரளவுக்கு. ஏன்னா 2 மிகப்பெரிய வீழ்ச்சியை பார்த்துட்டீங்க, 2 மிகப்பெரிய ஏற்றத்தை பார்த்து நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க முதல் தடவை. அப்புறம் இறங்கினோன்னு அடி வாங்கினோன்னு வலி வரும், ஓடி போயிருப்பீங்க. ஓடி போகாம இருந்து அடுத்த ஏற்றத்தையும் பார்த்து அடுத்த வீழ்ச்சியையும் பார்த்து திரும்பவும் பங்குச்சந்தையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பங்குச்சந்தை மீது நம்பிக்கை வந்துருச்சு, அதனுடைய ஏற்ற இறக்கம்ங்கிறது புரிஞ்சிருச்சு. பங்குச்சந்தைனா இப்படித்தான் இருக்கும், இதுக்கு நம்ம பயப்படக்கூடாது, இப்ப இந்த இறங்குறது நமக்கு ஒரு வாய்ப்பு, ஏறுறப்ப நம்ம இன்னும் ஏறும்னு காத்திருக்காம ஓரளவுக்கு அப்பப்ப கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கேஷ் எடுத்து கையில வச்சுக்கிறது நல்லது இறங்குறப்ப வாங்குறதுக்கு. அப்படிங்கிற மாதிரியான புரிதல்கள் எல்லாம் எப்ப வரும்னா 2 அல்லது 3 முறை பங்குச்சந்தை மிகப்பெரிய ஏற்றத்தையும் வீழ்ச்சியையும் சந்தித்தார்தான். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 92ல மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்தது, 92ல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது, 93ல ஒரு ஏற்றத்தை சந்தித்தது, 95ல் வீழ்ச்சியை சந்தித்தது. அதுக்கப்புறம் 2000ல் மிகப்பெரிய ஏற்றம், 2001ல மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த 3 ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு ஓரளவு அடுத்த ஏற்றம் 2007 வரும் பொழுது கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி ஓரளவு வந்திருந்ததுன்னு நான் சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த கடந்த 15 ஆண்டுகள்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு நம்ம மைண்ட் செட் எப்படின்னு முதல்ல பங்குச்சந்தையை பத்தி புரிந்து கொள்வதை விட நம்ம மைண்ட் செட் என்ன, நம்ம எப்படி பிஹேவ் பண்றோங்கிறது இந்த 2 அல்லது 3 ஏற்ற இறக்கங்களை நமக்கு புரிஞ்சிடும். நம்ம பங்குச்சந்தை ஏறிட்டு இருக்கும் பொழுது இந்த உதார் விடுறோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இந்த நேத்து வாங்கின ஏறிடுச்சு, இன்னைக்கு வாங்கின ஏறிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கெட்டிக்காரன்னு நினைச்சுட்டு இருப்போம். ஒரு அடி வாங்குறப்பதான் தெரியும் நம்ம அவ்வளவு கெட்டிக்காரன் இல்ல, நம்மளும் தவறா இட போட்டிருக்கோம் அப்படின்னு. ஒரு பங்குச்சந்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா ஹியூமிலிட்டி, அடக்கம். அது நம்ம ஆணவமா நம்ம ஆட முடியாது அப்படிங்கிறது பங்குச்சந்தை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணும். நீ எப்பெல்லாம் ரொம்ப இதா போறியோ அப்பெல்லாம் நமக்கு அடியை கொடுத்து நமக்கு காத்தோம். அப்ப நம்ம இன்னும் கவனமா அணுக ஆரம்பிப்போம். அதற்கு பங்குச்சந்தையை பற்றிய புரிதலை விட நம்மை பற்றிய புரிதல், நம்முடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி, நம்முடைய மைண்ட் செட், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் புரிதல், இது ரொம்ப முக்கியம். இதற்கு அந்த 2-3 ஏற்ற இறக்கங்கள் எனக்கு உதவியா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். பொருளாதாரம் சார்ந்த ஒரு செல்ஃப் அனாலிசிஸும் ஒரு பிராக்டிஸும் இதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. சரி, இன்னைக்கு பல விஷயங்களுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க சார். தொடர்ந்து வாசகர்களுடைய கேள்விக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் சார் நம்ம ஷோ மூலமா. நன்றி சார். நன்றி வெங்கடேஷ். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.